Problem number 9. 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads, at least one tail, at most one head and at most two tails. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 3 காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது எல்லாமே ஹெட்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு டெய்லு. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா என்ன அர்த்தம், அதாவது ஹெட்டே வந்து இல்லை, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஹெட் அப்படி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி தான் அட்மோஸ்ட் டூ டெய்ல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நோ டெய்ல்ஸ், அப்படி இல்லைன்னா ஒன் டெய்ல், அப்படி இல்லைன்னா டூ டெய்ல். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், when 3 coins are tossed, the sample space S is equal to, அதாவது ஒரு 3 coins டாஸ் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் அவுட்கம்ஸ் கிடைக்கும், ஹெட் 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 கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஹெட் ஹெட் டெய்லு, அப்படி இல்லைன்னா ஹெட் டெய்லு ஹெட் ஹெட் டெய்லு டெய்லு. ஸோ இதெல்லாமே என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹெட்டில் வர மாதிரி, நெக்ஸ்ட் வந்து இதே அப்படியே டெய்லில் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். டெய்ல் டெய்ல் டெய்ல், அப்படி இல்லைன்னா டெய்ல் டெய்ல் ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லு, அப்படி இல்லைன்னா என்னது டெய்ல் ஹெட்டு ஹெட்டு. ஸோ இதுதான் வந்து என்னது 8 டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ். தேர்ஃபோர் n ஆஃப் s வந்து என்னது 8. ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஹெட்ஸ். ஆல் ஹெட்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், லெட் a be the event of getting all heads. அப்படின்னா என்னது, 3 காயின்லேயே வந்து ஹெட்ஸ் வந்து விழுகணும். சரிங்களா, தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, அதாவது சாம்பிள் ஸ்பேஸில் இதை மட்டும் பாருங்கள், இங்கே தான் 3 ஹெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது, எத்தனை நம்பர் வந்து இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான் வந்து இருக்குது. ஸோ 1. தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் getting all heads is equal to P of A, that is equal to n of A divided by n of S. n of A வந்து என்னது 1, n of S வந்து 8. ஸோ இதுதான் வந்து எல்லா ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து 2. let B be the event of getting at least one tail. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அட்லீஸ்ட் ஒன் டெய்ல்னா ஏதாச்சும் ஒரு டெய்ல் வந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன் டெய்ல் இருக்கலாம், 2 டெய்ல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 டெய்ல்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு என்னது, அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், ஒரு டெய்ல் இருக்க மாதிரி, இல்லைன்னா 2 டெய்ல், இல்லைன்னா 3 டெய்ல்ஸ். என்னெல்லாம் நீங்கள் எழுதலாம், இந்த இதை எழுதலாம். இங்கே வந்து ஒரு டெய்ல் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு டெய்ல் இருக்குது, இங்கே 2 டெய்ல்ஸ் இருக்குது, இங்கே 3 டெய்ல்ஸ் இருக்குது, இங்கே 2 டெய்ல் இருக்குது, இங்கே 2 டெய்ல், இங்கே வந்து ஒரு டெய்ல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எழுதிக்கோங்க. ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் டெய்ல் டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. தேர்ஃபோர் n of B is equal to என்னது 7. தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் getting at least one tail, P of B is equal to n of B divided by n of S, that is 7 divided by S. இதுதான் வந்து என்னது, probability of getting at least one tail. Problem number 3. let C be the event of getting
at most one head. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? at most one headனா அதாவது at mostனா ஹெட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், அதாவது நோ ஹெட்ஸ். அப்படி இல்லைன்னா ஹெட்ஸ் வந்து ஒன்று வந்து இருக்கலாம். சரிங்களா? அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா இந்த க்ரைட்டீரியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஹச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி இல்லைன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு 1. எங்கெல்லாம் இருக்குது ஹெட் வந்து 1? இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஹெட் வந்து 1, இங்கே வந்து நோ ஹெட்ஸு. ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்குது? அட்லீஸ்ட் ஒன் ஹெட்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 4 பிளேசஸில் வந்து இருக்கு. therefore C is equal to HTT, TTT, TTH, THT. இது வந்து கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை இருக்கு? n of C is equal to 4 வந்து இருக்கு. therefore the probability of getting at most one head P of C is equal to n of C divided by n of S, which is equal to 4 divided by 8, that is equal to another 1 by 2. So இதுதான் வந்து என்னது? at most one head கிடைக்கிறதுக்கான probability. Let D be the event of getting at most 2 tails. அப்படின்னா என்னது? at most 2 tailsனா என்ன அர்த்தம்? at most 2 tailsனா அதாவது 0 tails வந்து இருக்கலாம், 1 tail இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 tails வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து at most 2 tailsக்கான க்ரைட்டீரியா. ஸோ அதுபடி பார்த்தோன்னா என்னெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம்? அதாவது இந்த சாம்பிள் ஸ்பேஸை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? 0 டெய்ல், 1 டெய்ல், அப்படி இல்லைன்னா 2 டெய்லு. இங்கே எந்த டெய்லும் வந்து இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதலாமா? ஸோ இது 1. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 1 டெய்ல் இருக்குது, இங்கே 1 டெய்ல் இருக்குது, இங்கே 2 டெய்ல்ஸ் இருக்குது, இங்கே வந்து 3 டெய்ல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எழுதக்கூடாது. சரிங்களா? 3 டெய்ல்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் எழுதக்கூடாது. அப்புறம் என்னது? 2 டெய்ல், இதை வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 2 டெய்ல், நெக்ஸ்ட் வந்து 1 டெய்ல். ஸோ இந்த 3 டெய்லை தவிர்த்து மித்த எல்லாமே வந்து இந்த கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஹெட் ஹெட், அப்படி இல்லைன்னா ஹெட் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட். ஸோ மொத்தமாக வந்து எத்தனை இருக்குது? n of d வந்து என்னது? 7 இருக்குது. சரிங்களா? therefore the probability of getting at mostனா வேற, அட்லீஸ்ட்னா வேற. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. at most 2 tails P of D is equal to n of D divided by n of S, which is equal to 7 divided by n of S வந்து என்ன? 8. ஸோ இதுதான் வந்து at most 2 tails கிடைக்கிறதுக்கான probability. Problem number 10. 2 dice are numbered 1, 2, 3, 4, 5, 6 and 1, 1, 2, 2, 3, 3 respectively. They are rolled and the sum of the numbers on them is noted. Find the probability of getting each sum from 2 to 9 separately. என்ன சொல்லியிருக்காங்க? 2 டைஸ் இருக்குது. ஒரு டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 6 வந்து இருக்குது. இன்னொரு டைஸில் வந்து 1, 1, 2, 2, 3, 3 இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைஸையும் வந்து த்ரோ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க? அதில் உள்ள சம்மை வந்து நோட் பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது அந்த சம் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 9 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து
கேட்குறாங்க. அப்படின்னா என்னது 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி அத்தனையும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். When 2 dice are thrown, the sample space S is equal to அதாவது 2 டைஸ் வந்து தூக்கி போடும்போது என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் 1,1. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 எடுத்துக்கோங்க, இந்த 6 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் 2 எடுத்துட்டு வரிசையாக வந்து எழுதுங்க. அதுபடி பார்த்தோன்னா 1,1 1,1 திரும்பவும் 1,2 திருப்பி வந்து என்னது 1,2 நெக்ஸ்ட் வந்து 1,3 1,3 இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 2,1 2,1 2,2 2,2 2,3 and 2,3. நெக்ஸ்ட் வந்து என்னது 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3,1 3,1 3,2 3,2 3,3 3,3 4,1 4,1 4,2 4,2 4,3 4,3. நெக்ஸ்ட் வந்து என்னது 5,1 5,1 5,2 5,2 5,3 5,3 இதே மாதிரி என்னது 6லேருந்து எழுதுங்க. 6,1 6,1 6,2 6,2 6,3 6,3. ஸோ இதுதான் வந்து என்னது பாசிபிள் அவுட்கம்ஸ். தேர்ஃபோர் n of s is equal to கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக எத்தனை இருக்கும் 36 வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் as 2. ஸோ எதுக்கெல்லாம் வந்து அப்படி கிடைக்கும் sum as 2 a is equal to நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1,1 இதை ஆட் பண்ணால் கிடைக்குமா? அதே மாதிரி 1,1 இதை ஆட் பண்ணால் கிடைக்கும். ஸோ ரெண்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 1,1 அண்ட் 1,1. தேர்ஃபோர் n of a வந்து என்னது 2. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் a வந்து என்னது? இது வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. the probability of getting sum as 2 p of a is equal to n of a divided by n of s, which is equal to 2 divided by 36. That is equal to 1 divided by 18. ஸோ இதுதான் வந்து என்னது நம்பர் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. சிமிலர்லி sum as 3. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஈவெண்ட் ஆஃப் பி வந்து என்னது? என்னெல்லாம் 3 வந்து கொடுக்கும் 1,2 1,2 அப்புறம் வந்து 2,1 2,1 இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 3 கொடுக்கும் பாருங்க. ஸோ 1,2 1,2 2,1 2,1. ஸோ மொத்தமாக வந்து எத்தனை இருக்குது? நம்பர் ஆஃப் பி வந்து என்னது 4. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து என்னது? n of b divided by n of s. That is equal to 4 divided by 36, which is equal to 4 divided by 36 என்ன அர்த்தம்? 1/9 வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் sum as 3. நெக்ஸ்ட் sum as 4. 4 வந்து எப்படியெல்லாம் கிடைக்கும்? 1,3 4 கொடுக்கும். அதே மாதிரி 2 தடவை இருக்குது 1,3. நெக்ஸ்ட்டு 2,2 4 கொடுக்குமா? அதே மாதிரி 2,2 இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க 3,1 3,1 இதுவும் 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 4 வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்குது? தேர்ஃபோர் n of c is equal to என்னது 6. தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் c வந்து என்னது? n of c divided by n of s. That is equal to 6 divided by 36, which is equal to 1 divided by 6. இதுதான் probability of getting 4. 4. Sum is 5. எந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா sum வந்து 5 கிடைக்கும்? d is equal to நல்லா பாருங்க 2,3 ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்குமா? ஸோ அதை லிஸ்ட் பண்ணுங்க
2,3 ரெண்டு தடவை 2,3 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதே இதை ரிப்பீட் பண்ணுங்க. 3,2 3,2 நெக்ஸ்ட் வந்து என்னது 4,1 வந்து 5 கொடுக்கும். அதே மாதிரி 4,1 இது எதுவும் 5 கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ therefore n of d வந்து என்னது? எவ்வளவு வேல்யூஸ் வந்து இருக்கு? 1 2 3 4 5 6 6 வேல்யூஸ் வந்து இருக்கு. therefore probability of d வந்து என்னது? n of d divided by n of s, which is equal to 6 divided by 36 1 divided by 6. இதுதான் என்னது? probability of getting sum is 5. next வந்து sum is 6. எந்த ரெண்டு நம்பரை வந்து கூட்டினீங்கன்னா வந்து 6 வந்து கிடைக்கும்? நல்லா பாருங்க, மேலே உள்ளதை 3,3 வந்து கூட்டினா வந்து கிடைக்குமா? ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. 3,3 3,3 இது வந்து 6 கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது? 4,2 4,2வும் வந்து 6 தானே, ரெண்டு தடவை வந்து இருக்கு. ஸோ ரெண்டு தடவை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 5,1 அதுவும் வந்து 6 கொடுக்கும். வேற ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து இருக்கா? இல்லை. therefore n of e வந்து என்னது? 6. therefore probability of e is equal to n of e divided by n of s, which is equal to 6 divided by 36, that is equal to 1 divided by 6. so இதுதான் வந்து என்னது? sum is 6. probability of getting sum is 6. next is 6. sum is 7. so எந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணால் வந்து 7 வந்து கிடைக்கும்? மேலே வந்து பாருங்க, 4,3 7 கொடுக்குமா? அதே மாதிரி திரும்ப வந்து 4,3. நெக்ஸ்ட் என்ன 7 கொடுக்கும்? 5,2 7. அதே மாதிரி ரெண்டு தடவை வந்திருக்கு பாருங்க. ஸோ ரெண்டு தடவை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எது 7 கொடுக்கும்? 6,1 அதுவும் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. 6,1. ஸோ மொத்தமாக எத்தனை இருக்கு? therefore n of f is equal to 6. therefore probability of f is equal to n of f divided by n of s, that is equal to 6 divided by 36, which is equal to 1 divided by 6. இதுதான் வந்து probability of getting sum is 7. இப்போ வந்து sum is 8. 8 கிடைக்கிறதுக்கான probability வந்து என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? g is equal to எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும்? மேலே வந்து பாருங்க, 5,3 5,3. ஸோ ஃபஸ்ட் அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 5,3 இன்னொரு தடவை வந்து 5,3. வேறு எது வந்து 8 கொடுக்கும்? 6,2 6,2 6,2 6,2. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து 8 கொடுக்குமா? therefore n of g வந்து எத்தனை இருக்கு? 4 இருக்கு. therefore probability of g வந்து என்னது? n of g divided by n of s, that is equal to 4 divided by 36, that is equal to 1 divided by 9. ஸோ இதுதான் வந்து என்னது? probability of getting sum is 8. இப்போ ஃபைனலாக sum is 9. ஸோ எந்த நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணால் 9 வந்து கிடைக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸோ h is equal to எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும்? இங்கே 6,3 6,3 மட்டும் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 6,3 6,3. ஸோ மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் வந்து இருக்கு? n of h வந்து என்னது? 2. therefore p of h is equal to n of h divided by n of s, which is equal to 2 divided by 36, which is equal to 1 divided by 18. ஸோ இதுதான் வந்து என்னது? getting sum is 9 அதுக்கான probability. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இதுக்கு முக்கியமானது என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். அதை ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கோங்க. Problem number 11. A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls and 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is a white ball or black or red ball, nor white ball, neither white nor black. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பேக் இருக்கு, அதில் வந்து என்னெல்லாம் பால்ஸ் இருக்கு? 5 ரெட் பால், 6 ஒயிட் பால், 7 green பால் அண்ட் 8 பிளாக் பால்ஸ். ஒரு பாலை வந்து எடுக்கிறாங்க. அந்த பால் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எடுத்த பால் பிளாக் அப்படி இல்லைன்னா ரெட். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்னது? நாட் ஒயிட்னா ஒயிட்டே இல்லாமல் மித்த கலர்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன? நெய்தர் ஒயிட் நாட் பிளாக், அதாவது எடுக்கிற பால் வந்து ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து என்ன? ஸோ இதுதான் இவங்க கேட்டிருக்க கொஷின். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பால்ஸ் இருக்கு? வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 5 red ball plus 6 white ball plus 7 green ball plus 8 black ball. ஸோ இதை மொத்தமாக வந்து கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளோ கிடைக்குது? டோட்டலாக வந்து எத்தனை பால்ஸ் வந்து இருக்கு? 26 பால்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? therefore sample space வந்து கண்டுபிடிச்சாச்சா? நம்பர் ஆஃப் S is equal to என்னது? 26 balls. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். சரிங்களா? let A be the event of drawing white ball. therefore n of A வந்து எவ்வளவு? ஒயிட் பால் வந்து எத்தனை இருக்கு? 6 ஒயிட் பால் வந்து இருக்கு. ஸோ இந்த 6 வந்து நோட் பண்ணிக்கோங்க. therefore the probability of drawing white ball is equal to P of A, which is equal to n of A divided by n of S. That is equal to 6 divided by 26, which is equal to 3 divided by 13. ஸோ இதுதான் வந்து என்னது? ஒயிட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ செகண்ட் ப்ராப்ளம். let B be the event of drawing a ball which is black or red. black or red அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்னது? அதாவது n of B வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? பிளாக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெட்டா வந்து இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக் வந்து எத்தனை இருக்கு? 8 பிளாக் பால் இருக்கு. ரெட் பால் வந்து 5. ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 8 + 5 வந்து என்னது? 13. ஸோ n of B வந்து 13. therefore the probability of drawing a ball which is black or red, P of B is equal to n of B divided by n of S. That is equal to 13 divided by 26. ஸோ இதுதான் வந்து என்னது? black or red ball எடுக்கிறதுக்கான probability. Third, let C be the event of drawing a ball which is not white. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒயிட் வந்து இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படின்னா மித்த எல்லா கலர்ஸும் இருக்கலாமா? ஸோ ஒயிட்டை விட்டுட்டு மித்த எல்லா கலர்ஸையும் வந்து ஆட் பண்ணுங்க. அதாவது 5 + 7 + 8 டோட்டலாக வந்து எவ்வளோ கொடுக்கும்? 20 வந்து கொடுக்கும். ஸோ therefore n of C is equal to என்னது? 20. The probability of drawing a ball that is not white is equal to P of C, which is equal to n of C divided by n of S. That is equal to 20 divided by 26. அதையும் வந்து டிவைட் பண்ணலாமா? 10 divided by 13 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? probability for not getting white ball. Next வந்து 4. let D be the event of drawing neither white
நார் பிளாக் அப்படின்னா என்னது, ஒயிட்டும் இருக்கக்கூடாது பிளாக்கும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கேட்குறாங்க. அப்படின்னா என்னது, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு அதை வந்து 1 மைனஸ் பண்ணோம்னா அது வந்து கிடைக்காது. அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கிடைச்சிருமா? இதை வந்து எப்படி எழுதுக்கலாம், 1 மைனஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing ஒயிட் ஆர் பிளாக் பால். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing ஒயிட் ஆர் பிளாக் பாலை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் பால்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்க. என் ஆஃப் டி வந்து என்னது, ஆட் பண்ணுங்க பிளாக் அண்ட் ஒயிட் பால்ஸை வந்து 6 + 8 14 பால்ஸ் வந்து கிடைக்கும். தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வந்து என்னது, 14 divided by 26. Therefore, the probability of drawing a ball neither white nor black, which is equal to 1 minus of probability of white or black ball இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வந்து substitute பண்ணுங்க. 14 divided by 26. 26 minus of 14 வந்து என்ன, 12. So 12 divided by 26. That is equal to 6 divided by 13. So இதுதான் வந்து probability of getting neither black or white ball. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க 13/26 கூட நீங்கள் வந்து டிவைட் பண்ணலாம். என்ன கிடைக்கும், 1 divided by 2 வந்து கிடைக்கும். ஸோ இதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரிங்க. ப்ராப்ளம் நம்பர் 12. In a box, there are 20 non-defective and some defective bulbs. If the probability that a bulb selected at random from the box is found to be defective is 3/8, then find the number of defective bulbs. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு, அதில் வந்து 20 நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி சில டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து இருக்கு. டிஃபெக்டிவ்னா என்னது, கோளாறான பல்ப்ஸ், அதாவது உடஞ்சி போன பல்ப்ஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாத பல்ப்ஸ், இந்த மாதிரி பல்ப்ஸ் தான் டிஃபெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பாக்ஸ்ல இருந்து பல்பை வந்து எடுக்கிறாங்க. பல்பை எடுக்கும் போது அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, டிஃபெக்டிவ் பல்ப் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து அந்த பாக்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து கிவன் டீடைல்ஸை வந்து எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட் எக்ஸ் பி தி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லெட் எக்ஸ் பி தி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். So sample space வந்து கண்டுபிடிக்கலாமா? Sample space S is equal to 20 bulbs, அதாவது 20 non-defective bulbs plus X number of defective bulbs. Therefore, N of S வந்து என்னது, 20 plus X. The 20 plus X என்ன அர்த்தம், X plus 20 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? Therefore, இப்போ probability வந்து கண்டுபிடிச்சிடலாமா? The probability of selecting a defective bulb the probability of selecting defective bulb வந்து என்னது, P of X, which is equal to N of X divided by N of S. N of X வந்து என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது X number of bulbs divided by N of S வந்து X plus 20. சரிங்களா? நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒரு க்ளூ வந்து என்னது, அதாவது from given probability of selecting defective bulbs வந்து பாத்தீங்கன்னா 3/8 கொடுத்திருக்காங்க. அதாவது P of X வந்து என்னது, 3/8. ஸோ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3/8 வந்து is equal to X divided by X plus 20. இப்போ cross multiply பண்ணீங்கன்னா இங்க வந்து என்ன கிடைக்கும், 3x plus 60 is equal to 8x. இந்த 3x அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க, என்ன ஆகும், 5x is equal to 60 ஆயிடும். Therefore, x is equal to என்னது, 60 divided by 5, that is equal to 12. So, the number of defective bulbs வந்து எவ்வளவு, 12. The number of defective bulbs is equal to 12. இதை வந்து எப்படி நீங்க வெரிஃபை பண்ணலாம், அதாவது இப்போ வந்து 12 வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. probability of selecting defective bulbs வந்து என்னது, n of x divided by n of s. சரிங்களா? n of x வந்து என்னது, இப்போ கண்டுபிடிச்சது வந்து 12 divided by n of s வந்து என்னது, 12 plus 20.
12 plus 20 வந்து என்ன கிடைக்கும் 32 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து 4 டேபிள்னால கேன்சல் பண்ண முடியும்ல, பண்ணீங்கன்னா 3/8. உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் டிஃபெக்டிவ் பல்ஸ் 3/8 கொடுத்துருக்காங்களா, ஸோ அதே ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க கிராஸ் வெரிஃபையும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இது மூலமா. ப்ராப்ளம் நம்பர் 13. The king and queen of diamonds, queen and jack of hearts, jack and king of spades are removed from a deck of 52 cards and then well shuffled. Now, one card is drawn at random from the remaining cards. Determine the probability that the card is a claver, a queen of red cards and a king of black card. என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 52 deck of cards வந்து இருக்கு சரிங்களா. அதுல வந்து எதெல்லாம் ரிமூவ் பண்றாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிங் அண்ட் குயின் ஆஃப் டைமண்ட் கார்ட்ல வந்து ரிமூவ் பண்றாங்க. டைமண்ட்ஸ்ல உள்ள கிங் அண்ட் குயினை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஹார்ட்ல உள்ள குயின் அண்ட் ஜாக்கை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்பேட்ஸ்ல உள்ள ஜாக் அண்ட் கிங்கை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, 6 நம்பர் ஆஃப் கார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கார்டை வந்து எடுக்கிறாங்க சரிங்களா. அந்த கார்டு கிளாவரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுக்கிற கார்டு வந்து குயின் ஆஃப் ரெட் கார்டா வந்து இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அதையும் கேட்டிருக்காங்க. வேற என்ன கேட்டிருக்காங்க, அதாவது அந்த கார்டு வந்து பிளாக்காவும் இருக்கணும், அதே மாதிரி கிங்காவும் இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து நார்மலா வந்து எவ்வளவு இருக்கும், 52 கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ 52 கார்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுல எதுவெல்லாம் ரிமூவ் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, டைமண்ட். டைமண்ட்ல வந்து 2 கார்டை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, கிங் அண்ட் குயின். அதே மாதிரி ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கார்டை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. என்ன ரிமூவ் பண்ணிருக்காங்க, குயின் அண்ட் ஜாக். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேட்ஸ்ல ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து என்ன ரிமூவ் பண்ணிருக்காங்க, என்ன ரிமூவ் பண்ணிருக்காங்க, ஜாக் அண்ட் கிங். சோ இந்த 6 கார்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னது, 52 minus of 6 which is equal to 46. ஸோ இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது 46 கார்ட்ஸ் தானே. ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் மூலமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, let A be the event of drawing a claver. Event of drawing a claver. அதாவது டெக் ஆஃப் கார்ட்ஸ்ல வந்து கிளாவர் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கிளாவர்ஸ் வந்து இருக்கும், n of a வந்து எவ்வளவு இருக்கு, 13. அதாவது கிளாவர் வந்து மொத்தமா 13 கார்ட்ஸ் வந்து இருக்கும். இங்க மேல வந்து பாருங்க ஏதோ ரிமூவ் பண்ணிருக்காங்களான்னு, கிளாவர்ல எதுவுமே ரிமூவ் பண்ணல. சோ அதனால அந்த 13 வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. therefore the probability of drawing, இப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது கிளாவர் டிரா பண்றதுக்கான probability. The probability of drawing a claver P of A is equal to n of A divided by n of S. n of A வந்து என்னது 13, n of S வந்து என்னது 46. So claver draw பண்றதுக்கான probability வந்து என்னது 13/46. Problem number 2. Let B be the event of drawing a queen. அந்த குயின்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப் ரெட். அதாவது கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ரெட்டா வந்து இருக்கும், அதாவது டைமண்ட் வந்து ரெட்டா வந்து இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆர்டின் வந்து ரெட்டா வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து ரெட்டுக்கான மேட்சிங் கிரைட்டீரியா. இதுலயே வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க, குயின் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமண்ட்ல உள்ள குயினையும் ஆர்டின்ல உள்ள குயினையும் வந்து டிரா பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. பட் ஆனா நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட்ல வந்து குயினை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஆர்டின்லயே வந்து குயினை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணனால இந்த கார்ட்ஸ்ல வந்து அந்த 46 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த 2 கார்டு வந்து இருக்காது. ஸோ n of B வந்து என்னது 0. Therefore the probability
of drawing a queen of red card. Red card P of B is equal to 0 divided by 46 which is equal to 0. So அதாவது queen of red card draw பண்றதுக்கான probability வந்து பாத்தீங்கன்னா 0. இப்போ third என்ன கேட்டிருக்காங்க, king of black card அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. So let's see be the event of drawing a king of a black card. ஓகே, இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் கிங் ஆஃப் பிளாக் கார்ட்ஸ் வந்து இருக்கு அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? அதாவது கார்ட்ஸ்ல வந்து எதெல்லாம் பிளாக்கா வந்து இருக்கும், அதாவது ஸ்பேட் வந்து பிளாக்கா வந்து இருக்கும், நெக்ஸ்ட் வந்து கிளாவர் வந்து பிளாக்கா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுமே வந்து பிளாக்கா வந்து இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கிங்கை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஸ்பேட்ல உள்ள கிங்கும் கிளாவர்ல உள்ள கிங்கும். இங்க ஸ்பேட்ல உள்ள கிங் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார்டு வந்து இருக்காது. நம்மளுக்கு வந்து கிளாவர்ல உள்ள கிங் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சி வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு 1. Therefore the probability of drawing a king of black card. ஸோ கொஸ்டினை வந்து நல்லா வந்து நோட் பண்ணிக்கணும். என்ன கலர் கொடுத்துருக்காங்க, என்ன கார்டு வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நோட் பண்ணிக்கணும். P of C is equal to N of C divided by N of S which is equal to 1 divided by sample space வந்து என்னது 46 cards. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதை ரிமூவ் பண்ண சொன்னாங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காம அந்த ப்ராப்ளம்ல யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 14. Some boys are playing a game in which the stone throwing by them landing in a circular region given in the figure is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win the game? என்ன சொல்றாங்க, சில பாய்ஸ் வந்து கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டோனை வந்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா, அதுக்குள்ள வந்து ஒரு சர்க்குலர் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்டோன் வந்து இந்த சர்க்குலர் ஏரியாக்குள்ள வந்து விழுந்துருச்சுன்னா அவங்க வந்து வின் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வெளியில வந்து விழுந்துச்சுன்னா என்ன அர்த்தம், லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சர்க்குலர் ஏரியால வந்து விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இங்க வந்து ரெண்டு க்ளூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து சர்க்கிள், இன்னொன்று வந்து ரெக்டாங்கிள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னது, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் தான் சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? therefore ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது, லென்த் இன்டூ பிரெத், அதாவது L இன்டூ B which is equal to 4 into 3 that is equal to 12 square feet. Therefore N of S is equal to 12. இப்போ வந்து அந்த சர்க்குலர் ரீஜன்ல வந்து விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் A be the event of throwing a stone in a circular region. அதாவது அந்த சர்க்கிள் ரீஜன்ல வந்து ஸ்டோனை வந்து த்ரோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஏரியா ஆஃப் தி சர்க்குலர் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு, சர்க்குலர் ரீஜனோட ஏரியா ஃபார்முலா வந்து என்னது, இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா என்னது, ரேடியஸோட ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பை இன்டூ ரேடியஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஃபீட். Therefore N of A is equal to pi. இப்போ வந்து probability எழுதிக்கலாமா? Therefore the probability of throwing a stone in a circular region
is equal to another P of A. Therefore, P of A is equal to N of A divided by N of S. N of A வந்து என்னது pi. N of S வந்து என்னது 12. Pi na என்ன அர்த்தம் 3.14 அப்படின்னு அர்த்தம் சரிங்களா divided by 12. That is equal to ரெண்டு மேலையும் கீழையும் வந்து 100 நால மல்டிப்ளை பண்ணுங்க 314 கிடைக்கும் கீழே வந்து 1200 வந்து கிடைக்கும் இது வந்து 2 நால டிவைட் பண்ண முடியுமா பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 157 by 600 வந்து கிடைக்கும் so 157 by 600 தான் வந்து என்னது probability that a stone that falls on the circular region. Problem number 15. Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability? வாவ் எல்லாம் நல்லா இருக்குங்க ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேக்குறீங்களா ரொம்ப ஈஸிங்க www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துடும் அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க அமேசான்லயும் இருக்கும் அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும் lowest priceல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன் That both will visit the shop on the same day, the different days and on consecutive days. இங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு கஸ்டமர் இருக்காங்க பிரியா அமுதன் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கடையை வந்து போய் விசிட் பண்றாங்க எப்போ அந்த ஒரு வாரத்துல சரிங்களா வாரத்துல வந்து எத்தனை நாள் கொடுத்திருக்காங்க மண்டே டு சாட்டர்டே கொடுத்திருக்காங்க சண்டே வந்து கொடுக்கல ஸோ 6 days தான் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ என்ன கேக்குறாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் அந்த கடையை வந்து ஒரே நாள் விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது சேம் டே அதே மாதிரி இந்த ரெண்டு கஸ்டமரும் அந்த கடையை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ல வந்து மீட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து என்னது இந்த ரெண்டு கஸ்டமரும் கன்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னு என்னது அடுத்தடுத்த நாள் அந்த கடையை வந்து விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இதை வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம் இது வந்து இந்த டைஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் சரிங்களா சோ அதே மாதிரி அந்த ப்ரொசீஜரே இதுக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க இப்போ ரெண்டு பேரும் அந்த கடையை வந்து மீட் பண்றாங்கல்ல சோ அந்த சாம்பிள் ஸ்பேஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க the sample space S is equal to இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து மண்டே மீட் பண்ணிருக்கலாம் அந்த கடையை அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டே மண்டே வெனஸ்டே மண்டே தேர்ஸ்டே மண்டே ஃப்ரைடே அண்ட் மண்டே சாட்டர்டே அப்படி இல்லைன்னா பிரியா வந்து டியூஸ்டே அமுதன் வந்து மண்டே மீட் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா டியூஸ்டே வெனஸ்டே டியூஸ்டே தேர்ஸ்டே டியூஸ்டே ஃப்ரைடே டியூஸ்டே சாட்டர்டே வெனஸ்டே மண்டே வெனஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே வெனஸ்டே சாட்டர்டே தேர்ஸ்டே மண்டே தேர்ஸ்டே டியூஸ்டே தேர்ஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே Thursday, Friday, and Thursday, Saturday. Friday, Monday, Friday, Tuesday, Friday, Wednesday, Friday, Thursday, Friday, and Friday, Saturday. அடுத்து வந்து என்னது Saturday, Monday, Saturday, Tuesday, Saturday, Wednesday, Saturday, Thursday, Saturday, Friday, and Saturday, Saturday. Number of sample space வந்து கவுண்ட் பண்ணுங்க எவ்வளவு இருக்குன்னு number of S is equal to என்னது 36 அதாவது 36 different possible outcomes வந்து இருக்கு so let A be the event that both visit the shop on same day அதாவது ஒரே நாள் வந்து விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ என்னைக்கெல்லாம் வந்து விசிட் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டே அப்படி இல்லைன்னா டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே N of A வந்து கவுண்ட் பண்ணுங்க therefore
n of a is equal to என்னது 6 வந்து இருக்கு. Therefore the probability that both visit the shop on same day, அதாவது ஒரே நாள் அவங்க வந்து கடையை வந்து விசிட் பண்றதுக்கான probability வந்து என்னது p of a, that is equal to n of a divided by n of s, which is equal to 6 divided by 36. இதை வந்து டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 1 divided by 6. அதாவது ரெண்டு பேரும் ஒரே நாள் அந்த கடையை விசிட் பண்றதுக்கான probability வந்து 1 by 6. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வேற வேற நாள் வந்து விசிட் பண்றதுக்கான probability அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது b வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. let b be the event that both visit the shops on different days. so என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு, b is equal to வந்து என்னது, அதாவது மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி எழுதிக்கணும். மண்டே வெனஸ்டே, அதாவது இந்த ஏல இருக்கிறத விட்டுட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பில வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். சரிங்களா, அதாவது ஒரே நாள் மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை வந்து விட்டுட்டு மித்த எல்லாமே, அதாவது 36ல வந்து அந்த 6 மட்டும் விட்டுட்டு மித்த 30 அவுட்கம்ஸ் வந்து எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து என்னது பி. சரிங்களா, இதை வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். therefore number of b வந்து என்னது 36. therefore the probability that both with therefore the probability that both visit the shop on different days, different days வந்து என்னது p of b is equal to n of b divided by n of s is equal to 30 divided by 36, which is equal to 5 divided by 6. இதை வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், அதாவது probability of b வந்து என்னது, அதாவது visiting the shop on different days is equal to 1 minus of visiting the shop on same days, அதாவது probability of a, which is equal to 1 minus of 1 by 6, that is equal to 5 by 6. நீங்க இந்த மாதிரியும் சிம்பிளா வந்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆன்சரை. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் consecutive days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. consecutive-னா என்னது, அடுத்தடுத்து. let c be the event they visit the shop on consecutive days. Therefore c is equal to Monday Tuesday, Tuesday Wednesday, Wednesday Thursday, Thursday Friday, and Friday Saturday. therefore n of c is equal to, count பண்ணுங்க எவ்வளவு outcomes இருக்கு 5. therefore probability of c is equal to n of c divided by n of s, that is equal to 5 divided by 36. அதாவது 5 divided by 36 தான் probability that two customers visit the shop on consecutive days. சரிங்களா, சோ இத வந்து நீங்க வேர்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. Problem number 16. In a game, the entry fee is ₹150. The game consists of tossing a coin 3 times. Dana bought a ticket for entry. If 1 or 2 heads shows, she gets her entry fee back. If she throws 3 heads, she receives double the entry fees. Otherwise, she will lose. Find the probability that she gets double entry fee, just gets her entry fee, or loses the entry fee. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கேம் இருக்கு, அந்த கேமுக்கான கட்டணம் வந்து எவ்வளவு 150 rupees. அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா காயினை வந்து 3 தடவை வந்து டாஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்ப 3 தடவை டாஸ் பண்ணப்ப வந்து ஒரு ஹெட் அப்படி இல்லைன்னா 2 ஹெட் வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு வந்து அவளோட என்ட்ரி ஃபீ, அதாவது 150 rupees வந்து திரும்பவும் வந்து கிடைச்சிரும். இப்ப அந்த டாஸ் பண்ண காயின்ஸ்ல வந்து 3 தடவையும் ஹெட் விழுந்தா
அவ வந்து அந்த என்ட்ரி ஃபீஸோட டபுள் த பைசா வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதாவது 300 ருபீஸ் வந்து அவ வந்து ரிசீவ் பண்ணிப்பா. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அவ வந்து லூஸ் பண்ணிடுவா. அதாவது கட்டண ஃபீஸ் அப்படியே வந்து 150 ருபீஸ் வந்து போயிடும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அவ கட்டண ஃபீஸோட டபுள் ஃபீஸ் வந்து அவளுக்கு கிடைக்கணும்னா அவளுக்கான சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து என்ன இருக்கு, ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளோட என்ட்ரி ஃபீயை மட்டும் திரும்பி வாங்கிக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன. இப்போ அவ வந்து அந்த கேம் வந்து லூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to, அதாவது காயின் வந்து 3 டைம் டாஸ் பண்ணீங்களா என்னெல்லாம் கிடைக்கும், ஹெட் ஹெட் ஹெட், அப்படி இல்லைன்னா ஹெட் ஹெட் டெய்லு, ஹெட் டெய்லு ஹெட், ஹெட் டெய்லு டெய்லு, அப்படி இல்லைன்னா டெய்ல் ஹெட் ஹெட், டெய்லு ஹெட் டெய்லு, டெய்லு டெய்லு ஹெட், டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இதுதான் வந்து என்னது பாசிபிள் அவுட்கம்ஸ். தேர்ஃபோர் n of s வந்து என்னது 8. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். சரிங்களா? லெட் A be the event she gets double entry fee. அவளுக்கு வந்து எப்போ வந்து டபுள் என்ட்ரி ஃபீ வந்து கிடைக்கும்? கொஸ்டினை வந்து பாருங்க, எப்போ டபுள் கிடைக்கும். அதாவது 3 ஹெட்ஸ் வந்து டர்ன் ஆனப்ப டபுள் என்ட்ரி ஃபீ வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து 3 ஹெட்ஸ் வந்து எத்தனை தடவை இருக்கு, ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஹெட் ஹெட் ஹெட். தேர்ஃபோர் n of a வந்து என்னது 1. தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி that she gets double entry fee வந்து என்னது P of A is equal to n of A divided by n of S. That is equal to என்னது 1 divided by 8. அதாவது அந்த பொண்ணு வந்து டபுள் என்ட்ரி ஃபீ வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1 by 8. செகண்ட், let B be the event that she gets her entry fee. அதாவது அவளோட என்ட்ரி ஃபீயை வந்து திரும்பி வாங்கணும். அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அவளுக்கு வந்து எப்போ வந்து அவளோட என்ட்ரி ஃபீ வந்து திரும்ப கிடைக்கும், அதாவது ஒரு ஹெட் அப்படி இல்லைன்னா 2 ஹெட் வந்து ஷோ அப் ஆச்சுன்னா அவளுக்கு வந்து அவளோட பைசா வந்து திரும்ப வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்க எங்க வந்து 1 ஹெட் இல்லைன்னா 2 ஹெட் வந்து இருக்கு அப்படின்றத பாருங்க. இது வந்து 3 ஹெட், ஸோ இதை வந்து விட்டுருங்க. இங்க வந்து ஒரு ஹெட் இல்ல 2 ஹெட் இருக்கா, ஸோ இங்கே இருக்கு. இங்க 2 ஹெட்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஹெட் இருக்கு, இங்க 2 ஹெட், இங்க ஒரு சிங்கிள் ஹெட், இங்க வந்து ஒரு ஹெட். ஸோ இதை வந்து விட்டுருங்க. சரிங்களா? ஸோ B is equal to head head tail, head tail head, head tail tail, tail head head, tail head tail, tail tail head. ஸோ எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து இருக்கு, n of B வந்து என்னது 6. கவுண்ட் பண்ணீங்கன்னா 6 வந்து இருக்கு. தேர்ஃபோர் தி ப்ராபபிலிட்டி that she gets her entry fees back is equal to P of B. That is equal to n of B divided by n of S. n of B வந்து என்னது 6 divided by n of S வந்து 8. ஸோ இதே வந்து 2 டேபிள்னால வந்து டிவைட் பண்ணலாமா, என்ன கிடைக்கும் 3 divided by 4 வந்து கிடைக்கும். ஸோ அவளோட என்ட்ரி ஃபீயை வந்து திரும்பி பெறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3/4. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 3. லாஸஸ் தி என்ட்ரி ஃபீ. லாஸஸ்னா என்னது, அவளுக்கு வந்து பைசா வந்து கிடைக்கல அப்படின்னு அர்த்தம்.
So let C be the event. She loses. இந்த பொண்ணு வந்து எப்போ வந்து கேம் வந்து லூஸ் பண்ணுவா, அதாவது ஹெட்டே விழுகாதப்ப வந்து கேமை வந்து லூஸ் பண்ணுவா. ஏன்னா இங்க ஏ படி பார்த்தோம்னா 3 ஹெட்டா இருக்கும்போது அவளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் டபுளா கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ஹெட் இல்லைன்னா 2 ஹெட்ஸ் இருக்கும்போது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவளோட என்ட்ரி ஃபீ வந்து திரும்ப வந்து கிடைச்சிருது. ஸோ இதுல வந்து மேட்ச் ஆகாத கண்டிஷன்ஸ் வந்து என்னது, அதாவது டெய்ல் டெய்ல் டெய்ல், அதாவது ஹெட்டே விழுகாம டெய்ல் மட்டும் விழுந்துச்சுன்னா அவ வந்து இந்த கேம் வந்து லூஸ் பண்றா அப்படின்ற அர்த்தம். ஸோ C is equal to tail tail tail. Therefore n of C வந்து என்னது is equal to 1. Therefore the probability that she loses her entry fees is equal to P of C. P of C வந்து என்னது n of C divided by n of S. That is equal to 1 divided by 8. Therefore the probability she loses the game is equal to 1 by 8. So இந்த படி வந்து நீங்க பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.